ஏக்கா நான் ரெடியா தான் இருக்கேன், நீங்க தான் சொல்லணும், சொல்லுங்க. ஏக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. எவ்வளவு நேரமா நானும் இப்படியே நின்னுகிட்டே இருக்கேன். அட இரு சின்ன பொண்ணு, காத்து பயங்கரமா அடிச்சு பத்தியா? ஏக்கா காத்தெல்லாம் அடிக்கதாங்க செய்யும். நீங்க சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. காலை வேற மடக்கிட்டு ரொம்ப நேரம் நிக்க முடியலக்கா. சின்ன பொண்ணு, இதுக்குதான் சொல்லுது ஓவரா வளர கூடாதுன்னு. ஏக்கா சந்தடி சாக்குல என்ன கிண்டல் பண்ணுதியே பாத்தீங்களா? ஏ சின்ன பொண்ணு, நான் உன்னை கிண்டல் பண்ணல, உண்மையை தானே சொல்லிட்டு இருக்கேன். ஓஹோ, நீங்க உண்மைதான் சொல்லுவீங்களோ? அப்ப சின்ன பண்ணுங்க வாயா, மேல கொஞ்சம் உயரத்துல முருங்கைக்காய் கிடக்கு, அதை கொஞ்சம் பறிச்சுட்டா, இந்த வாழைக்காவை பறிச்சுட்டா அப்படின்னு என்கிட்ட கேப்பியல்ல, அப்ப இருக்கு உங்களுக்கு. சின்ன பொண்ணு, கோவப்படாத சின்ன பொண்ணு. கோபப்பட்டதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, நான் இப்ப போனை ஆஃப் பண்ணவா எப்படி? சின்ன பொண்ணு கோவப்படாத சின்ன பொண்ணு, நான் எப்பயும் ரெடி. நான் இப்ப சொல்லட்டா? அதத்தானே இவ்வளவு நேரமா நானும் சொல்லிக்கிட்டே கிடக்கேன். காத்து, இயற்கை, அப்புறம் சந்தோஷமான குடும்பம், வேற என்ன வேணும்? ஆமா, வேற என்ன வேணும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மரகதக்கா ஒரு செம்பு நிறைய மோர கலக்கி கொண்டு வந்து கொடுத்தாவோ, அதை குடிச்சதுக்கு அப்புறம் இனி வேற என்ன வேணும்? சின்ன பொண்ணு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன், நீ வேற இடையில கெக்கபுக்கு சிரிச்சிட்டேடா. ஒன்ஸ் மோர். என்ன சின்ன பொண்ணு, மறுபடியும் சிரிச்சிட்டேடா? நீங்க எனக்கு சொன்னீங்க ஒன்ஸ் மோர்னு. என்ன ஒன்ஸ் மோர்னு ஒண்ணு இன்னொரு நேரம் சிரிக்க சொல்லல. நான் இவ்வளவு நேரம் பண்ணல, அத மறுபடியும் ஒரு நேரம் போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு சொன்னேன். ஓஹோ அப்படியா, சரி சரி. சின்ன பொண்ணு கிண்டல் பண்ணாத பத்துக்க. ஏக கிண்டல் பண்ணல, சீக்கிரம் பண்ண, இல்லைன்னா ஆஃப் பண்ணி போடுவேன் போனேன். காத்து, இயற்கை, சந்தோஷமான வாழ்க்கை, வேற என்ன வேணும்? ஏக ஓகே, சூப்பரா ரெக்கார்ட் பண்ணியாச்சு. சூப்பர் சின்ன பொண்ணு. ஆமா சூப்பர்னு சொல்லுதியா. இவ்வளவு நேரமா காலை மடக்கிக்கிட்டே நின்னு இருக்கேன் தெரியுமா? எனக்கு என்ன காணு கால் வலிக்கு. சரி சின்ன பொண்ணு உட்காரு. ஏக்கா நான் சூப்பரா நடிச்சேன் பாத்தீங்களா? ஆமா ஆமா பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஏக்கா சிரிக்காதேக்கா. ஏம்மா நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன், இதுக்கு கூட நான் சிரிக்க கூடாதா? சின்ன பொண்ணு, சீக்கிரமா அந்த வீடியோவை என் போனுக்கு அனுப்பி விட்டு வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னு வச்சு லைக் அள்ளணும். சப்பா கால் வலிக்கு. என்னக்கா நாங்கெல்லாம் உட்கார்ந்துட்டு நீங்க மட்டும் நின்னுட்டே இருக்கீங்க, உட்காருங்க. ஏக்கா உங்க வீட்டுல நிக்கப்பட்ட இந்த மரத்தை எல்லாம் வெட்டாம இருந்தது எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தீங்களா? இந்த வெயில் காலத்துல என்ன அளவோல சிலு சிலையேன்னு காத்து வருது. ஆமா கீதா, பின்ன வெயில் காலத்துல அங்க வாசப்படில உட்கார முடியுமா? அதுக்குதான் எங்க வீட்டுக்கார்ட்ட இந்த மரத்தை எல்லாம் வெட்டாண்டாம்னு சொன்னேன். சூப்பர்க்கா. இன்னைக்கு அதை வச்சுதான் சூப்பரா வீடியோ எடுத்திருக்கேன். இன்னைக்கு பாருங்க இன்ஸ்டாகிராம்ல அப்படியே லைக் எல்லாம் குமியும். லைக்ஸ் எல்லாம் குமியதெல்லாம் இருக்கட்டு, வீட்டுல சுவாத்த பங்கி வச்சிருக்கியா? வயிற்று நிரப்பணும்ல. ஏக்கா அது குழம்பு கூட்டுக்கறி எல்லாம் வச்சாச்சுக்கா, மத்தியானம் சுவாத்த பொங்கனா மட்டும் போதும். ஆமா, அப்படியே குழம்பு கூட்டு கறியில வைக்கலன்னா என்ன, மரகதக்கா வீட்டுல இல்லைன்னா எங்க வீட்டுல வாங்கி சாப்பிட்டுக்கிடுவாவோ. அப்படித்தானக்கா? சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, முன்னாடி மாதிரிலாம் நான் இப்ப யார் வீட்லயும் போய் வாசல குழம்பு கூட்டெல்லாம் வாங்க மாட்டேன் சின்ன பொண்ணு. அப்ப சோறு மட்டும் வாங்குவேளோ? சின்ன பொண்ணு, இப்ப நான் பொறுப்பாளியே மாறிட்டோம்ல. பாருங்கக்கா சின்ன பொண்ணு எப்படி கிண்டல் பண்ணியான்னு. சரி அதெல்லாம் விடுங்க. மனசுக்கு என்ன சந்தோஷமா இருக்கு பத்தியாலாக்கா? 4 பேருக்கு நல்லது பண்ணாலே மனசுல எவ்வளவு சந்தோஷமும் நிறைவா இருக்கு பத்தியாலாக்கா? 4 பேருக்கு நல்லது பண்ணேடா. ஆமா சின்ன பொண்ணு, நம்ம விஜயோட மாமியார் வீட்டு பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணி அவங்க குடும்பத்தோட ஒண்ணு சேர்த்தோம் பத்தியா? அதுதான் மனசுக்கு என்ன நிறைவா இருக்கு தெரியுமா? ஆமாக்கா, நீங்க சொல்லது எல்லாம் சரிதான். உண்மையிலேயே நல்லது பண்ணா மனசுக்கு நிறைவா தான் இருக்கு. அதத்தான் சொன்னேன் சின்ன பொண்ணு. இப்பதானே புரியுது மரகதக்கா எந்த நேரமும் நல்ல சிரிச்ச முகத்தோட இருக்காவன்னு. மனசுல வஞ்சகம் இல்லனா எந்த நேரமும் சிரிச்ச முகமா இருக்கலாம் கீதா. ஆமாக்கா கரெக்டா சொன்னீங்க. ஏக்கா நம்ம செல்வியக்காவோட மாப்பிள்ள, நம்ம விஜய்க்கு அவன் மாப்பிள்ளைக்கு துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வந்தாருலக்கா, அத விஜய் எடுத்துட்டே போல பத்தியலா? விஜய் பிரச்சனையோடல சின்ன பொண்ணு இங்க இருந்தா, இனி அவர் இன்னொரு நேரம் வருவாள்ல, அப்போ அந்த துணிமணி எல்லாம் எடுத்துட்டு போறேன்னு சொல்லியிருந்தா பாத்துக்க. அதுவும் சரிதான். உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதா? நான் இங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கேன், ஆனா நீங்க தான் என்ன கவனிக்கவே இல்ல. ஆமா டிங்கு, எல்லார் வீட்லயும் உள்ள பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கேன் பாத்தியா? அதனால கொஞ்சம் பிஸியா தான் இருக்கேன். அது இருக்கட்டும். ஆமா டிங்கு, என்ன ஒரு சுத்து பெருத்த மாதிரி இருக்க? அமாவாசை பௌர்ணமி எல்லார் வீட்லயும் நல்ல ஃபுல் கட்டு கட்டிட்டு நல்ல உடம்பு தேத்திட்டு இருக்கியோ? ஏக்கா அது நான் எப்பவும் சாப்பிடப்பட்ட சாப்பாடு தான். நேத்துக்கு சின்ன பொண்ணக்கா எனக்கு ட்ரீட் வச்சாவளா ஸ்பெஷலா, அதான் வயிறு முட்டை சாப்பிட்டு நான் இப்படி இருக்கேன். என்னது சின்ன பொண்ணு உனக்கு ட்ரீட் வச்சாளா? ஆமா, உங்களுக்கு மட்டும் பிரியாணி வாங்கி தரும்போது எனக்கு மட்டும் சின்ன பொண்ணுக்கு ட்ரீட்டுக்கு ஸ்பெஷலா சாப்பாடுலாம் வாங்கி தர மாட்டாவளா? நம்ம 2 பேருக்கும் சின்ன பொண்ணுக்கு ஸ்பெஷலா சாப்பாடு வாங்கி கொடுத்திருக்காவோ. அதுல ஒரே ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம் டிங்கு? உங்களுக்கு கண்ணத்துல 5-6 அடிய பலார் பலார்னு அறைய விட்டுட்டு அப்புறமா சின்ன பொண்ணுக்கு உங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க. ஆனா எனக்கு அடியே கொடுக்காமல சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. என்னக்கா ஆன வாயை பழக்கிய? அதானே உண்மை. சின்ன பொண்ணு. ஏக்கா என்னக்கா, டிங்கு சொன்னதெல்லாம் உண்மைதானே? சின்ன பொண்ணு
ஏக்கா உண்மையில நான் யார்கிட்டயும் சொல்லலக்கா. நம்ம டிங்குக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது இன்னைக்கு என்னக்கா ஸ்பெஷல், எனக்கு விருந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கியேன்னு கேட்டுச்சா. அதனாலதான் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்க வேண்டியதா இருந்துக்கா. விளக்கமா? சின்ன விளக்கமா இது? முழுசா விளக்கிட்டியே. சரி வருத்தப்படாதியா, நம்ம டிங்கு தானே. சரி உடுக்கிதா, ஒண்ணு இல்ல. ஆமா எல்லாம் நீங்க சொல்லுவீங்கக்கா. ஆனா அசிங்கப்பட்டது நான் இல்ல. இப்போ என்னத அசிங்கப்பட்டு போயிட்டா? நம்ம டிங்கு தானே சொல்லிக்கிட்டு இருக்கு. இதக்கா நான் போயிட்டு வரேன். டாடா. பாத்துன பண்ணு. உன்னை நம்பி ஒரு விஷயம் செய்ய கூடாது போலக்க. ஏக்கா என்னக்கா நீங்க சொல்லி நான் எந்த விஷயத்துக்கா எல்லார்கிட்டையும் சொன்னேன்? இது அங்க நடந்த விஷயத்த தானே டிங்கு கிட்ட சொன்னேன். ஆமா ஆமா நல்லா சொல்லிவிட்டேன். என்ன டிங்கு எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது பத்தியா? ஏக்கா டிங்கு அசிங்கம்லாம் ஒன்றும் படுத்தலக்கா. உங்களுக்கும் கிஃப்ட் கிடைச்சிருக்கு, எனக்கும் கிஃப்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு போகுது, அவ்வளவுதானே. சரி அதெல்லாம் இருக்கட்டும். அன்னைக்கு விஜய் வீட்டுல வச்சு என் கண்ணத்துல பலார் பலார்னு அரைஞ்சிய, ஏன் உன் பக்கத்துல மரகதக்கா நின்னாவுல்ல, அவங்க கண்ணத்துல ஒரு 5-6 அறைய கொடுத்துருக்க வேண்டியதானே? என்னக்கா இப்படி பேசுதிய? ஆமா பின்ன ஏன் நான் மட்டும் உன் கூட வந்தேன், மரகதக்காவும் தானே கூட வந்தாவோ? ஏக்கா கூட வந்தாவதாங்க்கா, அதுக்குன்னு வயசுக்கு மரியாதை கொடுக்கண்டாமா? ஏன் அப்படின்னா நானும் தானே உன்னோட வயசுல பெரியவா? என்னக்கா சொன்னீங்க? நீங்களும் என்னோட வயசுல பெரியவளா? நீங்க தானே அடிக்கடி சொல்லுவியா என்ன அக்கா அக்கான்னு கூப்பிடாத, நானும் உன் வயசுக்காரி தானே. அது வந்து இங்க பாருங்கக்கா, சும்மா தேவையில்லாததை பேசாதீங்க. மரகதக்கா வயசுல பெரியவங்க, அவங்கள போய் நான் கண்ணத்துல அடிக்க முடியுமாக்கா? இப்ப நீங்க என்ன எனக்கு பிரச்சனை இல்ல, நம்ம அப்படி இப்படின்னு பேசி எப்படியும் சமாதானம் ஆயிருவோம்லக்கா. சரி விடு, அடியை வாங்கியாச்சு, பிரியாணியை வாங்கி தின்னு, அது சமைக்கவும் செஞ்சாச்சு. இனி அதை பத்தி பேசக்கூடாது என்ன? ஏக்கா நிச்சயமா நான் பேசவே மாட்டேங்க்கா. சத்தியமா? ஏக்கா உங்க மேல சத்தியமா இனிமேல் அதை பத்தி நான் பேசவே மாட்டேங்க்கா. அந்த பயம் இருக்கட்டும். ஏக்கா எனக்கு ஒரு நினைப்புக்கா. என்ன கீதா? ஏக்கா எவ்வளவுதான் இருக்கட்டும்க்கா, நம்ம விஜய அவங்க மாமியார் வீட்டுல கொண்டு போய் விடுறதுக்கு நம்ம தானக்கா போனோம். ஆமா நம்ம 3 பேரும் தான் போனோம். பாத்தீங்களா, நம்ம 3 பேரும் தானே போனோம். இந்த கமலாக்கா என் மருமக விஜி, நான் அவ அத்தை, அப்படி இப்படின்லாம் பேசுவாங்கள. ஒரு ரேட்டு நம்ம கூட வந்தா என்னக்கா கமலாக்காவுக்கு? ஏன் அதான் கமலை ஏற்கனவே நம்ம கிட்ட சொன்னால, வெயில் சமயமா இருக்கு, எனக்கு இங்கேயும் அங்கேயும் அலைய முடியாதுக்கா, தலையை சுத்திட்டு வந்துரும், அதனால நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்கக்கான்னு. ஆமாக்கா கமலாக்கா நம்ம கிட்ட தானே சொன்னாவோ. ஆமா என்னத்த சொன்னாவோ. இதே நேரம் அம்மாவை வெளிநாட்டுல இருந்து வாரான், திருவனந்தபுரம் போய் கூப்பிடணும்னு வச்சுக்கிடுங்க. கமலாக்கா நட்ட நடு மத்தியானம்னு கூட பார்க்காம போக தானே செய்வாவோ. ஆமா மவனை போய் கூப்பிட போகாம இருக்க முடியுமா? இதுல என்னக்கா நியாயம் இருக்கப்போ? ஏ கீதா, இதுல போய் நியாயம் அநியாயத்தெல்லாம் போய் பார்க்க முடியுமா? இத பார்க்க முடியுமா பார்க்க முடியாதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்கல, நீங்க கரெக்டா நியாயத்தை சொல்லுங்க. என்னன்னு சொல்ல, நம்ம விஜய்க்கு நம்ம எல்லாரும் போனோம், அதனால கமலா வராம இருந்திருப்பா. நீ அதுக்கு போட்டு நியாயத்தை சொல்லுங்க சொல்லுங்கன்னு இருந்தா நான் என்னத்த சொல்ல? மருமக மேல அப்படி பாசம் இருந்திருந்தா மாமியார் வீட்டுல போய் கொண்டு விட போகும்போது கண்டிப்பா வந்திருக்கணும்லக்கா. அது நட்ட நடு பகலா இருந்தா என்ன, நட்ட நடு ராத்திரியா இருந்தா என்ன, நியாயம்னா எல்லா விஷயத்திலயும் நியாயமா நடக்கணுமா இல்லையா? ஏ கீதாக்கா, என்ன சின்ன பண்ணு, நீயாவது நியாயத்தை சொல்ல. உங்களுக்கு நியாயம் தானே வேணும். அண்ணா கமலாக்கா வரவ பாருங்க, அவங்க கிட்டே கேட்டுக்கிடுங்க உங்க நியாயத்தை. என்னக்கா எல்லாரும் ஏதோ நியாயம் அநியாயம்னு பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. 100 ஆயிசு கமலா, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தா நீயே வந்துட்டியா? என்ன பத்தியா? ஏக்க நியாயத்தை பத்தி கேட்கணும்னு சொன்னேன்லக்கா, கேளுங்க. என்னக்கா என்ன நியாயம்? இவ்வளவு நேரமா எங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேல கீதா, நான் கமலா நிக்கல, அவள்கிட்ட கேளு. அது 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 ஏக்கா நீங்க தான் பயப்படாத ஆளாச்சா, தைரியமா கேளுங்க. எனக்கு என்ன பயம் வேண்டி கிடக்கு? அப்ப தைரியமா கேளுங்கக்கா, அப்பதானே உங்களுக்கு உண்டான நியாயம் கிடைக்கும். என்ன கீதா என்ன விஷயம்? ஏக்கா அது வந்து ஏக்கா வேற ஒண்ணு இல்ல, நாங்க விஜய கொண்டு போய் அவங்க மாமியார் வீட்டுல விட போனோம்ல, அப்ப நீங்க வரலக்கா. ஆமா அதுதான்க்கா, நீங்க விஜய் மேல ரொம்ப பாசமா இருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் வெறும் நடிப்பு, வெளி வேஷம். சின்ன பொண்ணு நான் அப்படியே சொன்னேன். ஏக்கா நீங்க சொன்னதுக்கு அதுதானக்கா அர்த்தம். மருமக மேல அவ்வளவு பாசம் இருந்திருந்தா நம்ம கூட வந்திருப்பாவுல்ல அப்படின்னு சொன்னீங்கல்லக்கா. ஆமா அது உண்மைதானே, மருமக மேல உங்களுக்கு பாசம் இல்ல, இவ்வளவு நாள் அப்படியே பாசம் இருக்க மாதிரி நடிச்சிருக்கீங்க. வெயில்ல போனா அப்படியே தலை சுத்து வந்துருமா, இப்ப மட்டும் என்ன வெயில்ல வராம அப்படியே குளு குளுன்னு ஏசிலே நடந்து வரியா? இங்க பாரு கீதா, தேவையில்லாம எந்த பிரச்சனையிலும் என்ன இழுக்காத பத்துக்க. பாத்தேலக்கா கமலாக்காவோட லட்சணத்தை, அங்க வந்தா ஏதாவது பிரச்சனை வரும், நம்ம எதுக்கு மாட்டணும்னு தான் எஸ்கேப் ஆயிட்டாவோ. அதுக்கு பேச்சு எனக்கு வயசாயிட்டு வெயிலெல்லாம் என்னால நடக்க கழியாதுன்னு எப்படியாப்பட்ட ஆளா இருந்திருக்காவோ பத்தியலா. அப்ப நம்ம மட்டும் என்னக்கா இடிச்ச வயக்கா? ஏ கீதா, நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தியெல்லாம் இப்ப எதுக்கு மறுபடியும் பேசி பிரச்சனையாக்குத? இது நான் என்னக்கா பிரச்சனையை பெருசாக்குறேன், நான் நியாயத்தை தானே கேட்கேன். ஒரு மாமியாரா இருந்து மருமக நல்லபடியா இருக்கணும், நல்லபடியா வாழணும்னு ஒரு மனசுல நினைச்சிருந்தா ஒண்ணா, எந்த வெயில் மழை இடி மழைன்னு கொட்டுனா கூட வந்திருக்கணும்லக்கா. இங்க பாரு, உனக்கு தான் பேச தெரியும், வாய்க்கிலேயே பேசிட்டு இருக்காதன்னா என்னமா பெரிய சாதனை பண்ணின மாதிரி பேசிட்டு இருக்க. அங்க நடந்த பிரச்சனை இல்ல, சின்ன பொண்ணு உன 4 அரை அரைஞ்சிருக்கா, அதுக்கப்புறம் உனக்கு மூக்கு முட்டை திங்கிறதுக்குன்னு 2 பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கா. என்ன முழிக்க, வாயை திறந்து பதில சொல்லு. 2 பிரியாணியை வயிறு
பொண்ணு. என்னக்கா கரெக்ட் தானே? 2 பிரியாணி ஹோட்டல்ல வச்சு சாப்பிட்டிய, அப்புறம் ஒரு 2 பிரியாணியை வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு இருந்தேல்ல தயிர் உள்ளியோட. யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிக்கிட்டேன். இப்படி தெரு பூரா சொல்லி வச்சிருக்கிய. ஏக்கா நான் வேணும்னு போய் கமலாக்கா கிட்ட சொல்லலக்கா. ஏக்கா விஜய் வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம்ல, அந்த கதையை கமலாக்கா என்கிட்ட கேட்டவக்கா. அப்ப சந்தர்ப்ப சூழ்நிலையில உங்க விஷயத்தையும் சொல்ல வேண்டியதாயிட்டு. என்ன அவகிட்ட பேசிட்டு கிடக்க? அன்னைக்கு மட்டும் உன் வாயில முடிஞ்சதுக்கு பிரியாணியா சின்ன பொண்ணு வாங்கி தராம இருந்திருந்தான்னு வச்சிக்க. இந்நேரா தெரு பூரா சின்ன பொண்ணு என்ன அடிச்சு போட்டா, என்ன மிதிச்சு போட்டா, அவ அப்படி இவ இப்படின்னு சொல்லிட்டு திரிஞ்சிருப்ப. இங்க நான் உட்கார்ந்துகிட்டு இப்படி நியாயம் பேசியிருப்பியா? அதானே. என்னடி திருன்னு முடிச்சுக்கிட்டு நிக்க? வாயை திறந்து பதில சொல்லு. இவ்வளவு நேரம் நியாயம்னு பேசிட்டு இருந்திய, இப்ப நியாயத்தை சொல்லு. அது உன்னை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியுமிட்டி. ஏதோ அக்கம் பக்கத்துல போயெல்லாம் முன்னாடி குழம்பு கூட்டுன்னு வாங்கிட்டு இருந்தேல்ல, அந்த விஷயத்துல கொஞ்சம் திருந்திருக்க. ஆனா அடுத்தவங்களை பத்தி குறை சொல்லதுல மட்டும் நீ இன்னும் திருந்தவே இல்லட்டி. இனி ஒரு நேரம் என்ன பத்தியோ இல்லட நியாய அநியாயத்தை பத்தியோ நீ பேசுனன்னு வச்சுக்க, வாயில பல்லெல்லாம் தட்டி உறுத்துருவோம் பத்துக்க. ஏ கமலா பேச்ச விடு. பின்ன என்னக்கா, நான் கடியில எனக்கு உடம்பு முடியலன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சும்மா அவன் என்ன பத்தியே பேசிக்கிட்டு இருந்தான்னா என்னமா பெரிய ஊர் உலகத்துல இல்லாத சாதனை புரிஞ்ச மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பேன். இவளை பத்தி பேசினதுல நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். ஏக்கா ரைஸ் மில்லுல மாவு அரைக்கிறதுக்கு கொண்டு வச்சிருந்தேளோ? ஆமா கமலா, இந்த பிள்ளையோட புட்டு கட்டிட்டு இருந்தோம் பத்துக்க, அதான் மாவு திரிக்கிறதுக்கு கொண்டு வச்சிருந்தேன். ஏக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க கரண்ட் வந்துச்சான். அந்த அண்ணே மாவு திரிச்சு வச்சிருக்காங்களா, நீங்க போய் எடுத்துக்கிடுவேளா? ஒரு 2-3 மணி போல மில்ல அடைச்சிட்டு போயிருவானா? ஆனா அப்படியே கமலா, அப்ப நான் இப்பவுமே போறேன். மணி 1:30 மணிக்கிட்ட ஆக போகுதுல்ல. ஆமாக்கா, அதத்தான் சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். பாரம் சின்ன பொண்ணு, இவ்வளவு தூரம் கமலாக்கா பேசுதாவல்ல, அந்த அண்ணே மரகதக்கா வீட்டுல மாவை திரிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லுதாங்க. அப்ப கையோட வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல. இப்ப நீயா இருந்தா நானா இருந்தா அந்த அக்காக்குள்ள புட்டு மாவையும் நம்மளே சேர்த்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்போம்ல. ஏடி உன் சுவாலியை மட்டும் பாரு. என்ன பத்தி பேசாதன்னு இப்பதானே சொன்னேன். மறுபடியும் என்ன பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க மானங்கட்டவள? ஏக்கா இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, அப்புறம் எனக்கும் கோபம் வரும் பாத்துடுங்க. கோபம் வருமா சும்மா உனக்கு? ஏ கமலா, அவ என்னமும் பேசிட்டு போற, நீ ஒண்ணும் கேட்காத. எப்படிக்கா அவ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருப்ப, நம்ம பாட்டுக்கு பேசாம இருக்கணுமா? மாட்டுக்கு கலனி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க, அப்ப அந்த மாவையும் நான் கையில தூக்கிட்டு வர முடியுமாக்கா? எனக்கு தெரியும் கமலா, நீ அமைதியா இரு. ஏக்கா உங்ககிட்ட சொல்லிவிட்டேன் கேட்டுக்கிடுங்க. அவகிட்ட நல்ல 4 வார்த்தை நறுக்குன்னு சொல்லி வைங்க, இனி என்ன பத்தி எல்லாம் பேசப்படாதுன்னு. ஆமா, இவ பெரிய மகாராணி, இவங்கள பத்தி தான் நான் பேசிக்கிட்டே இருக்கேன். ஏக்கா பாருங்க, இவ இப்பவும் என்ன பத்தி ஏதோ முணங்கிக்கிட்டு இருக்கா. ஏ கீதா கொஞ்சம் பேசாம இருயா. ஏக்கா நீங்க பேசினதுக்கு அப்புறம் நான் உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து நான் எதுவுமே பேசலக்கா, நான் அமைதியா தான் இருக்கேன். கமலாக்காவுக்கு வயசாயிட்டு பத்தியலாம், அது இந்த வெயில்ல சரியா கண்ணு தெரிய மாட்டேங்குது. நான் வாயை சும்மா இப்படி வச்சேன், அது என்னமோ நான் முணங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவக்கா. திமிரு உடம்பு பூரா திமிரு. ஆமாக்கா, உங்களுக்கு சுகர் உடம்பு பூரா சுகர். திமிரு பிடிச்சவா இவகிட்ட எனக்கு என்ன பேச்சு? சரிக்கா நான் போயிட்டு வரேன். சரி கமலா, சாயங்காலத்துக்கு பால் மட்டும் ஒரு 1/2 லிட்டர் கூட எடுத்து வச்சுக்கேன்னு. வெயில் அதிகமா அடிக்க பத்தியா, கொஞ்சம் உர ஊத்தி வைக்கிறதுக்கு தான். சரிக்கா நான் எடுத்து வைக்கேன். ஏக்கா இவகிட்ட உட்காந்து பாடு பேசிட்டு இருக்காதிய, அங்க ரைஸ் மில்ல சீக்கிரம் அடைச்சிட்டு போயிருவானாக்கா, சீக்கிரமா கிளம்புங்க. சரி கமலா. சரி இவகிட்ட பேசிட்டு இருந்தா மனுஷனுக்கு மண்டையை குழப்பி விட்டுருவா அவளுக்கு அம்மா. ஆமா, நான் மண்டையை குழப்பி விட்டுருவேன். இவங்க கிட்ட பேசினா அப்படியே அறிவு அப்படியே ஊத்தா வளரும். சரிக்கா, அப்ப நானும் போயிட்டு வரேன். ஏக்கா சாயங்காலம் ஒரு 5 மணிக்கானு வரேன். உரமுறை கொஞ்சம் எடுத்து வைங்கன்னா எனக்கும். சரிக்கு இதை எடுத்து வைக்கேன். நல்லது செஞ்சா நல்லது செய்யணும், இப்படி நாரிக்கிட்டு பேசப்படாது. சின்ன பண்ணே வரேன்னா வீடியோ வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டேல, நான் ஸ்டேட்டஸ் வர வைக்கணும். அக்கா அனுப்பி 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சுக்கா. சரி நான் போயிட்டு வரேன். நம்மள பேசணும்னா மட்டும் இந்த கமலாக்காவுக்கு எங்க இருந்துதான் வார்த்தையெல்லாம் வருதம்மா. சே, ஒரு நல்லதை செய்யக்கூடாத உடனே பேர நார் அடிச்சு விடுவாவோ. சரிக்கா நானும் கிளம்புதேன், என் மவனும் தூங்கி முழிச்சிருப்பா. சரி சின்ன பொண்ணே இரு, நானும் வரேன். இந்த மிஷின் வரைக்கும் போனோம்ல. சரிக்கா அப்ப வாங்க போவோம். போறா பாரு மேனா மினிக்கி. ஏக்கா ஏதோ கோவமா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆமா லட்சுமி, கோவம் வராம என்ன செய்யும்? அவளை பார்த்தாலே வயிறு எரியதுன்னு செய்யுது எனக்கு. யாருக்கா சொல்லுத? நான் போறா பேரு மேனா மினிக்கி மரகதம். மரகதமா? என்ன யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்கு. இவெல்லாம் ஒரு மனுஷியா? ஆமாக்கா, எனக்கும் இவளை பார்த்தாலே பிடிக்காது. என்னமோ அவ தெருவுல இவதான் பெரிய நாட்டம்மா மாதிரி தான் பீத்திக்கிட்டு தெரியவா. அவ வீட்டுக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கும், ஆனா அதெல்லாம் ஒண்ணு கூட வெளியே தெரியாத. நீ சொன்ன மாதிரி இவதான் என்னமோ பெரிய நாட்டாம கணக்க வீடு வீடா போய் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கலாம. இதெல்லாம் ஒரு பொழப்பா? வீட்டுல 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சிருக்கா. நாளைக்கு பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை பண்ணி மாமியார் வீட்டுல இருந்து கண்ணை கசக்கிக்கிட்டு வரும்ல, அப்ப தெரியும் அவ வீட்டு பிரச்சனை எல்லாம்.
அவ தெருக்கருவி எல்லாரும் மரகதக்கா மரகதக்கா இவ கால்ல தானே உழுதாவோ. ஆமாக்கா எல்லாரும் நல்லா மதிக்காவ பத்தியா, அதான் அந்த குந்தாணிக்கு திமிரேன். நம்ம கத்திரிக்காய் கமலா இருக்கல்ல, அவ மருமகளுக்கு ஏதோ பிரச்சனையா, அந்த பிள்ளைய கொண்டுட்டு போய் அவன் மாமியார் வீட்டுல விடறதுக்கு இவ எல்லாரும் போனாவலாம். ஆமாக்கா அதான் நம்ம பார்த்தோம்ல, இவ 3 பேர் இருந்தானே என்னமோ பெரிய தியாகிகள் மாதிரி போனாவோ, அந்த கமலை எட்டி கூட பார்க்கலையே. ஊர் பூரா எல்லாரும் இவள நல்லவேன்னு சொல்லணும் பத்தியா, அதுக்கு தானே இந்த நடிப்பு நடிச்சுக்கிட்டு தெரியா. இவ மாமியா கிட்ட போய் கேட்டா தெரியும் இவ சீரு. வீட்டுல சோத்த பொங்குதாளோ குழம்பு வைக்காளோ மாமியாருக்கு சோத்த கொடுக்காளோ என்னவோ, ஆனா வாசல்ல வந்து உட்காந்துக்கிட்டு அவ வீட்டுல என்ன பிரச்சனை, யாரு வீட்டுல போய் பிரச்சனையை தீக்கலாம்னு நாட்டாம கணக்கு தானே பாடு பேசிக்கிட்டு இருப்பா. பேச்செல்லாம் ஒரு தினுசா இருக்கு. யாரு நம்மளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா? ஓஹோ, இந்த 2 குள்ளநரி கூட்டமா? அப்படியே என்னமோ பெரிய தாராள பிரபு மாதிரி தான் நடிப்பாவோ. அங்கே பக்கத்தில் இருக்கப்பட்ட 2-3 வீட்டில் இருக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் ஆளுக்கு 4 இட்லியை தூக்கி போடுவா. அதுகளும் என்னவோ வாசியில கிடைக்கேன்னு வாயில கவிக்கிட்டு மரகதக்கா ரொம்ப நல்லவ, அவ ரொம்ப நியாயமா பேசுவா, அப்படி இப்படின்னு சால்ரா அடிச்சுட்டு கிடக்குங்க. ஆமா லட்சுமி, எந்த வீட்டுல பிரச்சனை நடந்தாலும் இங்க முன்ன போய் நிக்கிறது இவ தானே. சொல்ல போனா பாதி வீட்டுல பிரச்சனையே இவளாலதான். அந்தால இவ என்னவோ பெரிய நியாயஸ்தி மாதிரி அவ வீட்டுல பிரச்சனையை தீர்த்து வச்சு அப்படியே பேர வாங்கிடுவா. ஆமா இதெல்லாம் ஒரு பொழப்பு நீ சொன்ன மாதிரி. அடுத்தவங்க பொழப்ப பத்தி எல்லாம் பார்க்காம முதல்ல உங்க பொழப்ப பாருங்க. ஏக்கா அந்த குந்தாணி பாத்துட்டாக்கா, நம்ம பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டா போலுக்க. என்ன பத்தி பேசுறதுக்கு நீங்க யாருடி? உங்களை பத்தி எல்லாம் நாங்க ஒண்ணும் பேசல. ஏ லட்சுமி, பேசாம இரு. பேசாம இருக்கா? இப்ப எதுக்கு அவளை பார்த்து பயப்படணும் நம்ம? என்ன பத்தி பேசணும்னா என் முன்னாடி வந்து நின்னு பேசு, என் பின்னாடி நின்னு பேசாத. அவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கூப்பிட்டு வச்சு பேச வேண்டியதானே? எங்களுக்கு தைரியம் இல்லைன்னு நினைச்சிட்டியாலோ? தைரியம் இருக்குல்ல, அப்ப என் முன்னாடி வந்து நின்னு பேசு. என்ன தைரியமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கியா? அதான் முன்னாடி வந்துட்டோம்ல, இப்ப என்ன? என்னடி உனக்கு மட்டும் பேச தெரியுமா? சங்கு நெரிச்சு கூட பாத்துக்க. என்னடி அவ்வளவு திமிர் மண்ணாங்கிட்டே பேசிக்கிட்டு இருக்க? நான் என்னமோ அடுத்த வீட்டுல போய் பிரச்சனையை இழுத்து விட்டேன்னு நீ பாத்தியாட்டி? யார் வீட்டுல போய் நான் எந்த பிரச்சனையை இழுத்து விட்டேன் சொல்லிட்டி மரியாதையா? அக்காவாது சொக்காவாது வாயை திறந்து சொல்லிட்டி. பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணது நீங்க தான்டி. அன்னைக்கு கீதா கிட்ட எங்களை பத்தி என்னடி சொன்ன? மரகதமும் சின்ன பொண்ணு நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு உன்னை விட்டுட்டு போறாவோ. நீ மட்டும் அவங்கள ஃப்ரெண்ட்ஷிப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. அவ 2 பேரும் உன்ன ஒரு மனுஷியாவே நினைக்கல, அப்படி இப்படின்னு போட்டு கொடுத்தலாட்டி. கண்டியாட்டி? நாங்க அப்படி எல்லாம் பேசுனது நீ கண்டியா? சொல்லுடி, மாய திறந்து சொல்லு. நான் என் பாட்டுக்கு தெருவில் நடந்து போய்கிட்டு இருக்கேன், என்ன பத்தி பேசவே இல்லாட்டி இவ்வளவு நேரங்க படத்துல உட்காந்துக்கிட்டு. இப்ப வாய திறந்து பதில சொல்லு. ஊம கொட்டங்கனக்கு அமுக்கு நீ நின்னுகிட்டு இருக்க. உங்களை பத்தி எல்லாம் பேசலக்கா. என்ன பத்தி பேசலையா? எனக்கு நெட்டி காது செவுடுன்னு நினைச்சியோ? குந்தாணி திமிரு பிடிச்சவா. அப்புறம் என்னமோ ஒண்ணு சொன்னியா? நாட்டாம. ஆமா, உன் கூட இன்னொருத்தி கிடந்தாள்ல, அவளை எங்க? ஓஹோ, அங்க இருந்து ஒளிஞ்சு நின்று எட்டி பாக்கியோ? என்னமோ எங்களை பத்தி எல்லாம் குத்தம் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிய. நீங்க என்னடானா நாங்க 2 பேரும் தான் அக்கா தங்கச்சி, நாங்க 2 பேரும் ஒண்ணு போலதான் எங்க போவோம் அப்படி இப்படின்னு சொல்லுவியல. நீ அடி வாங்கத பாத்துக்கிட்டு அங்க உன் தங்கச்சிக்காரி கூட பிறவா சகோதரி ஒளிஞ்சு நின்று எட்டி பாக்க பாரு. அவ்வளவு ரோசம் உள்ள அக்காக்காரி அடி வாங்குது, நம்ம போய் தடுத்து நிறுத்துவோன்னு வர வேண்டியதானே? எதுக்கு ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருக்கா? அடி பாதவத்தி, இப்படி ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருக்காளே. எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி எல்லாம் நீ குறை சொல்லாதட்டி. எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இப்படி ஓடி ஒளிஞ்செல்லாம் நின்று பார்க்க மாட்டோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி அந்த பிரச்சனையில இருந்து நாங்க மீண்டு வருவோம் டி. யாருகிட்டையும் நாங்க விட்டு கொடுக்கவே மாட்டோம் டி. அன்னைக்கு கீதா கிட்ட நீங்க மூட்டி கொடுத்ததுக்கு அவ என்ன பதில சொன்னா பாத்தியல்ல? பாத்தியாட்டி? நீங்க எங்க 2 பேரையும் பத்தி கீதா கிட்ட போட்டு கொடுத்தியோ, ஆனா கீதா எங்களை விட்டு கொடுத்தாளான்னு பாத்தியா அவங்க கிட்ட? அதான் டி ஃப்ரெண்ட்ஷிப். நீங்க இருக்கீங்களா அக்கா தங்கச்சி தொங்கச்சின்னுகிட்டு. இதுதான் டி உங்ககிட்ட கடைசி நான் சொல்லது. இனி ஒரு நேரம் எங்களை பத்தியோ யார பத்தியோ நீ சாடமாடையா பேசிக்கிட்டு இருந்திய 2 காலையும் உடைச்சி ஒரு மூலையில உட்கார வச்சிருவேன், ஜாக்கிரதை. அடியே ஒளிஞ்சு நின்று எட்டி பார்க்கப்பட்டவள, உனக்கும் இதுதான் டி கேதி. உன் காலையும் உடைச்சி ஒரு ஓரமா உட்கார வச்சு போடுவேன், ஜாக்கிரதை. எங்களை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் அருகதையே இல்லட்டி. வீணா போனவள. எம்மா என்ன அடி! ஏக்கா ஏக்கா, உயிரோட தான் இருக்கியா இல்லனா டிக்கெட் வாங்கிட்டியா? அதில போவா. இவ்வளவு நேரம் அவ அடிச்சு துவச்சால. என்னன்னு வந்து கேட்டியாடி? தடுத்தாது நிறுத்தினியா? இப்ப வந்து நின்னுகிட்டு டிக்கெட் வாங்கிட்டியான்னு கேக்கியே. ஒத்தேலியடி நான் போவேன், உனக்கும் சேர்த்து தான் டிக்கெட் வாங்குவேன். என்ன டிக்கெட் எக்ஸிபிஷனா வச்சிருக்கு, இப்படி பாத்துக்கிட்டு இருக்கியா? அந்த பேதியில போவ
ஒண்ணு இல்ல ஆச்சி, கோயிலுக்கு போனோம்ல, சித்தப்பாவும் சித்தியும் கார்ல உட்கார்ந்திருக்காங்க. அம்மா என்ன வரல, அத அம்மையை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். மக்கா, இந்த வருஷம் 10ஆம் கிளாஸ் பரீட்சை எழுத போறேன்ல மக்கா, நல்ல பரீட்சை எழுதணும்னு சாமி கும்பிட்டு வா என்ன? சரி ஆச்சி. போமக்கா, கோயிலுக்கு நேரம் ஆயிட்டுல, சித்தப்பாவும் சித்தியும் கார்ல உட்கார்ந்திருக்காவல்ல, நீ போய் கார்ல ஏறு. சரி ஆச்சி. ஏமா வாமா போவோம். சரி பூமாரி போவோம். மக்கா, கோயிலுக்கு போறியே, தலையில பூ வைக்காம போற? போற வழியில எங்க அம்மா பூ வாங்கி தரேன்னு சொல்லிருக்கா ஆச்சி. சரி மக்கா, கிளம்பு, நேரம் ஆகுதுல்ல. சரி ஆச்சி. ஏமா சீக்கிரமா வா, நேரம் ஆயிட்டு. எத்தே போயிட்டு வரேன்னா? அவ கோயிலுக்கு போயிட்டு வரோ, மாப்பிளையும் பொண்டாட்டியுமா. நீ எனக்கு கூட போற? எத்தே கோயிலுக்கு தானே? ஆமா, போவாத கோயிலுக்கு போறியாக்கும். நீ பாட்டுக்கு கோயிலுக்கு போயிட்டேன்னா வரதுக்கு 7-8 மணி ஆகும். அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சு எப்ப சாப்பிடுறது? பூமாரி அவ 2 பேர் கூடயும் கோயிலுக்கு போயிட்டு வரட்டு. நீ போய் ராத்திரி உள்ள சாப்பாடு வேலையை பாரு. எத்தே போயிட்டு சீக்கிரமா வந்துருவேன் தே. கோயிலுக்கு போனா சாமியெல்லாம் கும்பிட்டு எடுத்துட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு எனக்கு தெரியும். நீ போய் சமையல் வேலையை பாரு. எத்தே இது சொல்லிக்கிட்டே இருக்க, இன்னும் எங்க போற? இது எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, நான் போய் பூமாரிட்டே சொல்லிட்டு வரேனே. அத நான் சொல்லிக்கிட்டேன் என் பிள்ளைகிட்ட. நீ போ. எத்தே பூமாரி நான் இல்லைன்னா வரமாட்டேன்னு சொல்லுவாத்தே. ஏன் என் பேத்தி உங்க அக்கா குடும்பத்து கூட மட்டும்தான் பாசமா இருக்கணுமா? சித்தப்பா சித்தின்னு என் மவன் மருமக கூட பாசமா இருக்கணுமா? அதெல்லாம் என் மவனும் மருமகளும் கூட்டிட்டு போயிட்டு வருவா பிள்ளைய. நீ போ, வேலையை பாரு. சரிங்க தே. கிளவிக்கு நான் எங்க கிளம்புனா மட்டும் பொறுக்காத. ஒரு நல்ல சேலையை உடுத்திடக்கூடாது, நல்லா எங்கேயும் கிளம்பிடக்கூடாது. உடனே வயிற்றுச்சல்ல வரிஞ்சு கட்டிட்டு வந்துருவாவள. இருக்கட்டு என்னைக்கா இருந்தாலும் இந்த கிளவிக்கு பாயாசம் என் கையால தான். வீட்டு வேலையே 1008 கிடக்கு. நல்லா மினிக்கிட்டு வந்துருவா கோயிலுக்கு கிளம்புறதுக்கு, கார்ல போறதுக்கு. தங்கராணி, என்னத்தே? சூடா ஒரு கப் காப்பியை போட்டுக்கொண்டா. சரிங்க தே. நான் கோயிலுக்கு போயிட்டோம்னா அங்க சாப்பாடு யார் செய்வாவோன்னு கேட்காவல. நல்ல குத்து கலாட்டம் தானே இருக்காவோ. ஏன் 2 தோசையை சுட்டு தின்னா என்னவா? வேலை செஞ்சா என்னவா? அப்படியே என்ன கையும் காலும் தொண்டையெல்லாம் நெருக்கியவா செய்து? என்ன ரஞ்சிதா, டிவி பார்க்கலையா? சும்மா உட்கார்ந்திருக்க. வா தங்கம்மா, 6 மணி 6:30 மணி நாடகத்தெல்லாம் பார்க்க மாட்டோம்ல, 7 மணிக்கு தானே பார்ப்பேன். அதுவும் சரிதான். அம்மா, என்ன மருமவா பேத்தி மவன்லாம் கோயிலுக்கு போயிருக்காவோ உங்களுக்கு? ஆமாமா, கோயிலுக்கு தான் போயிருக்காவோ. கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு இன்னும் நேரம் ஆகுமா? அப்ப ராத்திரி சாப்பாடு என்ன கடையிலயா, இல்லன்னா நீயே செஞ்சு திங்க போறியா? நான் ஏன் செஞ்சு திங்க போறேன்? அதான பார்த்தேன், கடையில வாங்கி திங்க போறியா? உனக்குதான் உடம்பு வளையாத, ஒரு மடக்கு தண்ணி கூட போய் எடுத்து குடிக்க மாட்டியே. நான் என்னத்துக்கு வேலை செய்யணும்? நான் இந்த வீட்டு மகாராணியாக்கும். என்ன நினைச்ச என்ன பத்தி? சின்ன மவனும் சின்ன மருமவன் அப்புறம் பேத்தி 3 பேரும் தான் கோயிலுக்கு போயிருக்காவோ. பெரிய மருமவங்க வீட்டுல தான் இருக்கா. ஏத்தடி தங்கராணியும்ல கிளம்பி இருந்தா, ஏன் அவ கோயிலுக்கு போகலையா? அதான் சொன்னோம்ல, ராத்திரி சாப்பாடு என்ன செஞ்சா திங்க முடியும்? ஒரு ஆள் வேண்டாமா வீட்டுல? அதான் தங்கராணி நீ கோயிலுக்கு ஒண்ணு போக வேண்டாம், வீட்டுல இருன்னு சொல்லிட்டேன். ஏன் அவளை காலையில இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தானா, இதே நானும் கோயிலுக்கு போறேன், எங்க அத்தையை கொஞ்சம் பாத்துக்கிடுங்கன்னு. அப்படியே டிவி சிங்க அரைச்சு கோயிலுக்கு போயிட்டு நாங்க வீட்டுல வேலையை யாரு பாப்பாளாம்? என் அவ தினமும் வீட்டுல தானமா இருக்கா, என்னைக்காவது ஒரு நாள் தானே வெளியவே போறா. இன்னைக்கு சாயங்காலம் கோயிலுக்கு போறேன்னு என்ன சந்தோஷத்துல இருந்தா. நீயும் சரியான ஆளுதான், ஒரு வேலை வெட்டியும் செய்ய மாட்டேங்கிய. ஒரு அவசரத்துக்கு ஒரு 2 தோசையை சுட்டு திங்க வேண்டியதானே. விவரம் புரியாதவளா நீ? என்ன ரஞ்சிதா இப்படி சொல்லிவிட்ட? பின்ன ஒரு நாள் பழக்கம் பழக்குன அப்புறம் மருமவளும் அப்படியே பழக்கத்தை ஆரம்பிச்சிருவாளுவா. நீ என்னத்த சொல்லுத நாவா? எனக்கு கை காலெல்லாம் நல்ல பேலமா தான் இருக்கு. அதான் சொல்லம்ல, நான் இந்த வீட்டுல ராணி கணக்கா இருக்கேன்னு. அவ எல்லாரும் கோயிலுக்கு போயிட்ட உடனே, சரிங்க மருமக்கமார்களே கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நானே எல்லா வேலையும் பார்த்து நானே சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டேன்னு ஒரு நாள் நான் சொன்னேன்னு வச்சுக்கியா, அப்புறம் தினமும் என்ன சமையல் பண்ண விட்டுற மாட்டாளுவா? என்ன ரஞ்சிதா இப்படி எல்லாம் சொல்லுத? ஆனா ஆமா, நம்ம வீட்டுக்கு வரப்பட்ட மருமக்களை நம்ம பழகுற பழக்கத்தை தான் அவளை இருப்பாளுவா. அவளும் இஷ்டத்துக்கு விட்டுட்டோன்னு வச்சுக்கிய, அப்புறம் நம்மள கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாளுவ பத்துக்க. ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவருமா. ஒரு 2 தோசையை சுட்டு தின்னுபிட்டேன்னா அந்த ஆளை ஒண்ணு வேலைக்காரி ஆக்கிடுவாள் அந்த வீட்டுல. ஆமா, அதுதானே நடக்கும். இங்க பாரு ரஞ்சிதா, நீ அப்படியெல்லாம் பேசாத பத்துக்க. என்னத்த அப்படியெல்லாம் பேசாதன்னு சொல்லிட்டு இருக்க? உனக்கு எல்லாம் தெரியுமா? உனக்கு என்ன, உன் ஒத்தைக்கு ஒரு மருமவளை நீ பாட்டி கட்டி கொடுத்துக்கிட்டு நீ ஹாயா இருக்க. இங்க வீட்டுல இருக்கப்பட்ட எல்லாரையும் நான் தானே கண்காணிக்கணும். ஆமா, என்னத்த கண்காணிச்சியோ போ. இங்க பாரு ரஞ்சிதம், இப்படி உடம்பு விளையாம ஒரு வேலையும் நான் செய்ய மாட்டேன்னு இப்படி உட்கார்ந்துருந்தேன்னு வச்சுக்கேன், உனக்கு வயசாயிட்டு, இன்னும் வயசாகும். அப்பெல்லாம் ரொம்ப சங்கடப்பட்டு போயிடுவ பத்துக்க. அதுவும் இல்லாம வீட்டுக்கு வந்த மருமகள ஒண்ணு போல பாக்கணும். ஒருத்தி நல்லவ, ஒருத்தி கெட்டவ, ஒருத்தி பணக்காரி, ஒருத்தி ஏழை அப்படின்னு நீ தரந்தூக்கி வச்சு பார்த்தேன்னு வச்சுக்க, அப்புறம் கடைசி காலத்துல நீ தான் சங்கடப்படுவ சொல்லிவிட்டேன். என்ன வீடு தேடி வந்து எனக்கு சாப விடுதியா? நான் ஒன்னும் சாப விடலம்மா, நான் இருக்கப்பட்டதான் சொல்லுவேன், புரிஞ்சுக்க. உனக்கு வயசாயிட்டு தானே, இல்லன்னு சொல்லல. ஆனாலும் உனக்கு உண்டான வேலையை நீயே செஞ்சுக்கிற அளவுக்கு தானே நீ இருக்க. பாவம் அவளும் கோயிலுக்கு போயிட்டு வரட்டும் பிள்ளைகள் கூடன்னு சொல்லிக்கிட்டு ஒரு 2 தோசையை சுட்டுட்டு தின்னுட்டு இருந்தேன்னா எப்படி ஒரு 8-8:30 மணிக்குள்ள வந்துருவாவோ. அதுக்கப்புறம் சாப்பாடு தான் செஞ்சு தருவாள்ல. சின்ன மருமவ சந்தோஷமா கோயிலுக்கு போயிட்டு வரட்டும்,
பொங்கட்டும் பெரிய மருமவங்க அடுக்காலையில கிடந்து சோத்த பொங்கட்டும் இப்படி வைக்கிய கடைசியில அப்புறம் ரெண்டு பேருமே ஒண்ணு பார்க்க மாட்டாளுவோ சொல்லிவிட்டாங்க. வீட்டுல இருக்கப்பட்ட மருமகள் ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்தாதான் வீடு வீடா இருக்கும். அது சரி, இது என்ன புதுசா சுடிதார்லாம் உடுத்திட்டு வந்திருக்க? இதுவா என் பேரே மெட்ராஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்தான் பாத்துக்க. யாச்சி நீ சுடிதார் உடுத்திக்க நல்லா இருப்பேன்னு சொன்னா. அதான் சரி வாங்கி உடுத்திட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்குல்ல? நல்ல அளவோட இருக்கு. ஆமா உன்னை விட எனக்கு 2 வயசு குறைவு தானே? ஆமா அதுக்குல்ல என் சின்ன மாமன் எனக்கு ஜீன்ஸ் பேண்ட்டும் டீ ஷர்ட்டும் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான் பாத்துக்க. அப்படியா? சரி சரி. சரியான ஆளுதான் இவ. ஏட்டிக்கு போட்டி பண்ணப்பட்டவள்ல. சூட டீயை போட்டு கொண்டு வான்னு சொல்லி எவ்வளவு நேராது இவகிட்ட. தங்கராணி, ஏ தங்கராணி,